இயக்குனர் ஒய்.எஸ்.ஆர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வினீத் எஸ். சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ், கோபிகா ரமேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே சாரால் தான் நடந்தது. கம்போசிங்க்கு சார் என்ன துபாய். உங்களுக்குமா? அப்படியா? நான் துபாய். சார் வந்து துபாய் கூப்பிட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர், அது சர்ப்ரைஸா அப்படின்னா இல்லை ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது. சார் அது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். அது வந்து கருத்தூசி போடாமல் ஜாலியாக சொல்லணும், ஹீரோக்கும் புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது. அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார் அகெயின் சார், இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட்டாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்வீட் ஹார்ட், என்னோட ஒய்ஃப். யா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ. அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இருந்திருக்கணும். அவர் நான் சொன்னேன் இல்லையா, 1.5 வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷீப்பும் விக்கி ப்ரோவும் தான். ப்ரோ அதான் நம்ம டேரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டு என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட டைரக்டர். வந்துடலாம் ப்ளீஸ். 2-3 தடவை கூப்பிட்டோம்ப்பா. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. வந்திருக்க ப்ரெஸ், வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சுனித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், பேசணும். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு. அந்த நெஞ்சமுண்டு நேர்மீண்டோடு ராஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதர் இவர். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் சொன்னார். ஒரு நாள் காரில் போகிறப்ப அப்படியே ஸ்கிரிப்டு சொல்லுங்கன்னு சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப சிரித்தோம். ஒரு 3 பேர் கேட்டிருந்தோம், அவ்வளோ சிரித்தோம். சுனித் இம்மீடியட்டாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, சுனித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன சுனித் பண்ணிட முடியுமானா, பண்ணலாம் ப்ரோ, வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்கிற டீமு, இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சுனித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சுனித். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்லேருந்து, உங்களோட சென்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக வரும். அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து, ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடச்சிது சார். யுவன் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அண்டு என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ ரியோ பிரதர். டாக்ஸாக கேள்விப்பட்டு இருக்கேன், ஸ்வீட் ஹார்ட் சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்கே படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ எனக்கு போட்டு காட்ட போகிறீங்கன்னு நான் வெயிட் பண்ணி இவர் தான் கேட்கணுமா? அவருக்கே இன்னும் காட்டலையாம்ப்பா. நீங்களே என்ன பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு ரவுண்ட் இருக்கா? ரவுண்டில் முடிஞ்சிச்சு. ஓகே சுனித். ஸோ சிஜி டீம் அசோக் சார் அண்ட் அனிஷ் பிரதோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் என்னோட டீமை மட்டும் நான் கூப்பிட்டுக்கலாம். தாராளமாக. ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் கொஞ்சம் வாங்கப்பா.
வாங்க வாங்க வாங்க. டான்ஸ்லாம் ஆட போகிறாப்புலன்னு நினைக்கிறேன். தம்பி படத்தோட காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி. இந்த படத்தில் ரியோனாவோட லுக்ஸும் சரி, எல்லாரோட லுக்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். ஸ்வினித், அவங்க எல்லாரோட பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க படம் பண்ணும்போது இங்கே உங்கள் பேர் சொல்லுவாங்க. ரிட்டன் கிஃப்ட். ஸோ சிவானா, நிறைய தடைகளை தாண்டி சிவான் வந்துகிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள்ண்ணே. ஒரு ஃபோட்டோ மூமெண்ட். சிவானா. ஸோ சிவானாக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம். சிவானா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சிவானா இந்த படத்தில் என்னோட மென்டர், கதையில் எனக்கு சஜஷன் கொடுத்ததுலேருந்து சிவானாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ண்ணா. கோ டைரக்டராக எனக்கு ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் நான் டீம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது மதி, முனீஷ், ஜெகன், அரவிந்த், சரவணா அண்ட் ஸ்வாகத், ஜாவித், பார்த்தி அண்ணா, விக்கி, சந்துரு. இவங்க எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனால தான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி.